பட்டியல் பெருக்கம். இது ஒரு புதுமையானது. காலத்திற்கு தேவையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் புதுமையானது, எதிர்காலத்தில் பயன்படலாம். இது ஒரு தொடர்நிலை வரிசை எண்களுக்கு உரியது. இரண்டாவது, மாறுபட்ட வரிசையில் பெருக்கல் முறையில் புதுமையான அமைப்பாக இது அமைந்துள்ளது. அன்பர்களே, இது ஒரு வகை பட்டியல். இதனை எந்த ஒரு சுருக்கு முறையிலும் சரிபார்க்க இயலாது. பொதுவாக பட்டியல் சரியா என பார்க்க இடமிருந்து வலமாக ஒவ்வொரு உறுப்பையும் கூட்டி கடைசியில் வலது பக்கம் எழுதுவர். இவ்வாறு எல்லா செயல்பாடையும் இதை போலவே மேலிருந்து கீழாக ஒவ்வொரு உறுப்பையும் கூட்டி அதன் கீழே எழுதுவர். அதுபோல் அனைத்து வரிசைகளையும் செய்வர். இதனை கூட்டி வலது பக்கம் கடைசியில் எழுதுவர். இதை போல் வலது பக்கமாக கூட்டிய எல்லாவற்றையும் கூட்டுவர். இரண்டும் ஒரே எண்ணாக வந்தால் சரியானது, இல்லையெனில் தவறு என்பர். உதாரணம்: 4 3 5 2 9 6 5 3 6 3 2 1. மேலிருந்து கீழாக கூட்டு 4 9 6 19. 3 + 6 + 3 12. 5 5 10 2 12. 2 3 5 1 6. இடமிருந்து வலமாக கொட்டு 4 3 7 7 5 12 2 14. 9 6 15 23 23. 6 9 9 2 11 12. இப்படி கூட்டினால் 49. இப்படி இதை போல் ஆகும். இனியொரு முறை ஆரம்ப இருப்பு, வரவு, செலவு, மொத்தம், சீக்கோட்டு, செலவு, மீதி இருப்பு என மூன்றையும் சரிபார்க்கலாம். இனியும் பல முறை இருக்கலாம். ஆனால் இம்முறை இங்கு செல்லாது. ஆரம்பம் முதல் ஒவ்வொரு உறுப்பும் சரியென விளக்கமாக காண வேண்டும். n-1 சீக்கோட்டு n என்பது கணக்கிட எடுத்துக்கொண்ட முதல் எண் பை கீழ் 1 என்பது மேலிருந்து கீழாக ஒன்றொன்றாக முடியும் வரை குறைந்து செல்வதை குறிப்பது ஆகும். டேஸ் போட்டு கீழே 1 போட்டு என்பது மேலிருந்து கீழாக ஒன்றாக முடிவு வரை குறைந்து செல்வதை இந்த அடையாளம் குறிக்கும். n-1 என்பது அடுத்த முதல் உறுப்பு. n இருந்து 1 குறைவு. அதே நேரம் அது கீழ் நோக்கி ஒவ்வொன்றாக கடைசி வரை குறைந்து செல்லும். இவைகளின் பெருக்கலை n-2 என்று பொருந்தும். இவ்வாறு கணக்கு முடியும் வரை செல்லும். இக்கணக்கில் 1 2 3 25 வரை தலைகீழாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்பட்டியல் முறையில் விடை ஒன்று அல்ல பல n-x/x என்று அமைகிறது. n-1 என்பது 25 24 23 22 என்பதை வரிசையாக 0 வரை குறிக்கும். n-1 என்பது n-1/1 என்பது 24 ஆரம்பித்து 25 1 குறைந்து 24. அது கீழ் நோக்கி ஒன்றொன்றாக குறைவதை இவ்வாறு காட்டுகிறது. 24 23 22 21 20 19 என்று 6 வரை வந்து சேருகிறது. இப்பொழுது பாருங்கள், இரண்டையும் பெருக்குங்கள். 25 24 600. 24 × 23 552. 23 × 22 506. 22 21 461. 21 × 20 420. 20 × 19 350. 19 × 18 342. 18 × 17 306. 17 × 16 226. இவ்வாறு ஒன்றொன்றாக குறைந்து
கடைசியாக 2 × 1 = 2, 1 × 0 = இதை மொத்தமாக கூட்ட 5200 வருகிறது. அடுத்தது n-2. n என்பது 25ஐ குறிக்கும். -2 2ஐ குறைக்க வேண்டும். அதே நேரத்தில்